லிங்கம், என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூடவே தான் இருந்தேன், உங்க கூடவே தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், உங்க கூடவே தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தேன். எல்லா இடத்துலயும் உங்க கூடவே தான் இருந்தேன். என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம்னு உங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. பொண்ணை பறி கொடுத்துட்ட துக்கம், எப்படி சொல்றதுங்கிற பயம், பதட்டம், என் பொண்ணுக்கு நான் செஞ்ச பாவம் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. ரகுராம் பத்தியும் சீனு பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அவங்க தாங்க காரணம். நான் இந்த நிலைமையில நிக்கிறேன்னா அதுக்கு அந்த ரகுராமன் தானே காரணம். என் பொண்ணு சாரு செத்து போனதுக்கும் அவன் தாங்க காரணம். ஹரிங்கிற பையன் ஏற்கனவே ரகுராம் கிட்ட போன் பண்ணி பேசிருக்காங்க, நேர்லயே சந்திச்சும் பேசியிருக்கான். இந்த விஷயத்தை ரகுராம் கிட்ட சொல்லாம சுத்தமா மறைச்சிருக்கான். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி சாரு உங்களை பார்க்க வந்தப்பதான் என் பொண்ணை காணோமேன்னு அவளை தேடி வந்தேன். அப்பதான் எதிர்ச்சியா அந்த பையனை பார்த்தேன். அப்பதாங்க அந்த பையன் சாரு லவ் பண்ற விஷயமே எனக்கு தெரியும். முதல் தடவையா அந்த ரகுராம் எனக்கு கொடுத்த வாக்குப்படி என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்களே சொல்லுங்க, அந்த ரகுராம எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். கடைசியா என் பொண்ணு செத்து போனதுதான் மிச்சம். எல்லாத்தையும் நினைக்க நினைக்க அந்த ரகுராம் மேல எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. ஏதாவது அவனை செய்யணுங்கிற கோபம் வருது. ரகுராம் மேல இவனுக்கு இருக்கிற கோபத்தை வச்சு நாம நினைக்கிறத ஈஸியா சாதிக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. என் பொண்ணும் போய் சேர்ந்துட்டா. இதோ நானும் ஜெயிலுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த ரகுராம இனி மக, மருமக, பேரன், பேத்தி, குழந்தைங்க, அண்ணன், தம்பிங்கன்னு சந்தோஷமா வாழ போறான். இங்க நான் 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சு நடந்ததை எல்லாம் நினைச்சு நினைச்சு புலம்பி புலம்பி பைத்தியமாவே அலைய போறேன். இல்ல லிங்கம், இனிமே நீங்க ஜெயில இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அது எப்படிங்க முடியும்? எனக்கு தான் ஆயுள் தண்டனை கைதின்னு உறுதி ஆயிடுச்சு. சட்டப்படி வெளியில கொண்டு வர முடியாது, ஆனா சட்டத்தை மீறி வெளியே கொண்டு வர என்னால முடியும். அப்போ என்ன வெளியில எடுங்க. நான் நேரா போய் அந்த ரகுராம கழுத்தை வெட்டிட்டு நான் தாண்டா கொலை பண்ணேன்னு தைரியமா சொல்லிட்டு திரும்ப ஜெயிலுக்கு வந்துடுறேன். அப்படி ஒரே நிமிஷத்துல அவனோட உயிர் போக கூடாது. அவன் உயிரோடு இருந்துகிட்டு ஏண்டா உயிரோட இருக்கோன்னு நினைச்சு நினைச்சு தினம் தினம் சாகணும். எனக்கும் உங்களுக்கும் பண்ண துரோகத்தை சொல்லி சொல்லி அந்த ஆளை சாகடிக்கணும்.